360 ஆங்கிளில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்னோ கிங்கிறது பைக் சார்ஜஸ் 30 ரூபா, அப்புறம் கார் சார்ஜஸ் 50 ரூபான்னு பார்க்கிங் இங்கே வாங்குறாங்க. இப்போ நம்ம வந்து டிக்கெட் எடுத்தாச்சு 2 பேருக்கு. இந்த போர்டை பார்க்குறீங்க, அதில் வந்து டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க, எந்த செஷன் எந்த டைமிங்னு. நம்ம போனது ஈவினிங் போனோம், 50 to 7 o'clock அந்த செஷனில் தான் போனோம். இப்போ வந்து சைல்டுக்கு வந்து 2 to 15 வயசு இருக்குது வந்து பார்த்திங்கன்னா 550 வாங்குறாங்க. இந்த செஷன் டைமிங்கில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் காம்போஸ் அவங்க காம்போ கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா வந்து 100 rupees ஆகும். ஆர்ட் மியூசியம், கிளிப் ஆர்ட் மியூசியம்னு. ஸ்னோ கிங்டம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஸ்னோ கியர்ஸ் தந்துடுறாங்க நம்மளுக்கு. அதை நம்ம வேர் பண்ணிக்க வேண்டியதான். என்னென்ன அதில் இருக்கும்னு பார்த்திங்கன்னா சாக்ஸு, க்ளோ, பூட்டு, ஷூட்டுன்னு இருக்கும். ஒரு ஸ்னோ கியரையும் வந்து நம்ம வேர் பண்ண வேண்டியதான். எல்லாத்தையும் வேர் பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு பைக்குள்ளே போட்டு நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்துட வேண்டியதான். நம்ம கடைசியாக ஸ்னோக்கு போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் நிற்க வைக்கிறாங்க. இங்கே வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. இங்கே இரும்பு கம்பி இருக்குது, அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா லைனாக போகிற மாதிரி இருக்கும். கீழே இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்னோ கருப்பான ஐஸ் கட்டி வந்து விழுகிற மாரி அந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட்டாக போட்டுக்கிறாங்க. இப்போ அதை நான் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா எல்லோரையும் வந்து நான் அங்கே ஸ்னோக்கு வந்து அனுப்புகிறாங்க. பாருங்கள், எல்லாம் லைனாக போயின்னு இருக்கும். வந்து ஸ்னோக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எங்களோட சேர்த்து வந்து ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. பார்த்திங்கன்னா ஸ்டாச்சு இருக்குது, அப்புறம் வுட் ஹவுஸ். இந்த 45 minutes நம்மளால் இருக்க முடியாது. -8 degree செல்சியஸ்னால வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளிர் தாங்க முடியல. சின்ன இது ஒரு அண்டார்டிகான்னு சொல்லலாம், சின்ன சிம்லான்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ரோப் கிளைம்பிங் பண்ணலான்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோப் மேலே ஏறுறோம். அந்த முடிச்சா போடுது பார்த்திங்களா. சரி, அதில் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், சரி இதில் ஏற முடியுமா இல்லையான்னு. அதை ஏறி பார்த்தேன், ஏற முடியல, கால் வந்து ஸ்லிப் ஆகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அங்கேருந்து இறங்கி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு இடத்துக்கு போய்ட்டு ஸ்னோவில் வந்து ஃபோட்டோ எடுக்கணுன்னா இங்கே ஃபோட்டோகிராஃபர் இருப்பார் கேமரா வச்சுக்கிட்டு. நீங்கள் அவரையே வந்து அவர்கிட்டே எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாரி ப்ரைஸ் வந்து வேரியேட் ஆகும், நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்னோ சைக்கிள் ரைடு. சரி ப்ரோ வந்து ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கையால் எடுத்து வந்து தூக்கி போட்டிருந்தேன். ஜாலியாக இருந்தது. சரி 3 தடவை வந்து பார்த்திங்கன்னா மேலே தூக்கி போட்டேன். எனக்கு இந்த இடம் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆனால் ஆல்ரெடி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வந்து பெரிய ஸ்னோ ஸ்லைடர் இருக்குது. இந்த ஸ்னோ ஸ்லைடரில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்லைட் பண்ணலான்னு ஸ்னோ டயர் எடுத்துகிட்டு போயின்னு மேலே அந்த ஸ்டெப்ஸில். இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா பனிக்கட்டியாக இருக்குது ஸ்னோவாக. ஸ்னோ ஸ்லைடரில் வந்து ஸ்லைடிங் பண்ணேன். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எத்தனை தடவை வேணால் இங்கே வந்து ஸ்லைடிங் பண்ணலாம். கிங்டம் ஸ்டாப் கிட்டே நான் பேசியிருந்தேன், அவர் நல்லா பேசியிருந்தார். அதுக்கப்புறம் அந்த ட்ராம்பிளிங்லாம் பற்றி கேட்டிருந்தேன், ஏன் ப்ரோ க்ளோஸ்ன்னு. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க ப்ரோ அப்படின்னாரு. ரொம்ப குளிருது, என்ன பண்ணலான்னு. அங்கே எக்ஸிட் ரூம் இருக்குது ப்ரோ, அதில் நீங்கள் கொஞ்சம் நேரம்